அந்த சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு மக்களுடைய உரிமைகளை பறித்து அவங்க வந்து வெறும் சட்டத்தை வந்து திட்டமா மாத்திட்டாங்க. இப்ப எல்லா இடங்கள்லயுமே வந்து மக்கள் ஒரு பெரிய வேதனையோடு இருக்காங்க. இது சட்டமா இருக்கிறப்ப 40-30 நாள் தான் கொடுக்குறாங்க. ஆனா 125 நாள் கொடுக்குறோன்னு பொய் சொல்லிக்கிட்டு இதுக்கு பணம் ஒதுக்காம இது ஒரு திட்டமா மாத்தி விட்டாங்க. சட்டத்துக்கு திட்டத்துக்கு வேறுபாடு என்ன? சட்டம்ங்கிறது எப்பவுமே இருக்கும், திட்டம்ங்கிறது பணம் இருந்தா வேலை நடக்கும், பணம் இல்லைன்னா வேலை நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு சட்டத்தை கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நரேந்திர மோடி அவர்களின் பாஜக அரசாங்கம் அதிமுகவோட ஆதரவோட அந்த சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு மக்களுடைய உரிமைகளை பறித்து அவங்க வந்து வெறும் சட்டத்தை வந்து திட்டமா மாத்திட்டாங்க. இப்ப அதற்கும் வந்து மாநில அரசாங்கம் 40% நிதி கொடுக்கணும், நாங்களே கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இதனால வந்து இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவங்க எழுப்புறதுனால வந்து ஒரு மிகப்பெரிய கிராமப்புறங்கள் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய வறுமை ஏற்படும். ஒரு வயதானவங்க இருக்கலாம், ஒரு ஒற்றை பெண்ணா குடும்பத்தை நடத்துறவங்க இருக்கலாம், மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்க இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 100 நாள் வேலை ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. அதனால அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க 45 நாள் கேம்பெயினை அறிவிச்சிருக்காங்க. 100 நாள் வேலையை காப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கேம்பெயினை முதல் முறையா தமிழ்நாட்டுல நம்ம வேடசத்தூர் சட்டமன்ற தொகுதியில லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒரு 7-8 பஞ்சாயத்துக்கு போய் நான் பேசிட்டு வந்தேன். எல்லா இடங்கள்லயுமே வந்து மக்கள் ஒரு பெரிய வேதனையோடு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இது வந்து 100 நாள் வேலையா இல்லாம மோடி ஆட்சியில 40 நாள் 30 நாள் வேலை ஆயிருச்சு. இது சட்டமா இருக்கிறப்ப 40-30 நாள் தான் கொடுக்குறாங்க. ஆனா 125 நாள் கொடுக்குறோன்னு பொய் சொல்லிக்கிட்டு இதுக்கு பணம் ஒதுக்காம இது ஒரு திட்டமா மாத்தி விட்டாங்க. சட்டத்துக்கு திட்டத்துக்கு வேறுபாடு என்ன? சட்டம்ங்கிறது எப்பவுமே இருக்கும், திட்டம்ங்கிறது பணம் இருந்தா வேலை நடக்கும், பணம் இல்லைன்னா வேலை நடக்காது. சோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. மக்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம மகாத்மா காந்தி பேரை அதுல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு மக்கள் ரொம்ப கோவப்படுறத, உணர்ச்சி வசப்படுறத நம்ம பார்க்க முடியுது. அந்த 100 நாள் வேலைங்கிறது முன்ன போல ஒரு 100 நாள் வேலை சட்டமா இருக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சி, திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கடுமையான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம். மிக நிச்சயமாக இந்த கேம்பெயினோட இறுதியில எப்படி விவசாயிகளுக்கு எதிரான கருப்பு சட்டங்களை வாபஸ் வாங்கினாங்களோ நரேந்திர மோடி அரசாங்கம், அதே போல மக்களுடைய போராட்டத்திற்கு எதிர்கட்சிகளுடைய மக்களுடைய அணிதிரட்டலோட ஒரு முயற்சிக்கு பணிந்து இந்த சட்டத்தை அவங்க வாபஸ் பெற வைக்கணும்.